வெயிட் லாஸ் பண்ற பீப்பிள்ல பர்டிகுலரா வந்து லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு லேடிஸுமே வந்து பார்ப்பாங்க. அவங்க எக்ஸஸ் வெயிட்ல வந்து இருக்காங்க, ஆனால் அவங்களோட பாடி ஷேப் வந்து வேற மாதிரி வந்து இருக்கு. அவங்க ஐடியல் வெயிட்ல வந்து இருக்காங்க, ஆனால் எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிற மாதிரி வந்து இருக்கு. ஒவ்வொருத்தரோட பாடி ஷேப் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வந்து இருக்கு. இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல எதை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னா எதனால வந்து பாடி ஷேப் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா வந்து இருக்கு, என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பாடி ஷேப்பை வந்து கரெக்டா நம்மளால வச்சுக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறேன். ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களோட ஜாப் வந்து எழுதிருக்காங்க. ஈவன் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பீப்புளா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ரியலி லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி சைமல்டேனியஸா இன்கம் வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அதை பத்தி நீங்க ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போடாம நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி உங்களோட பாடி ஷேப் வந்து நீங்க ப்ராப்பரா வச்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது முக்கியம்னா உங்களோட பாடி ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடி ஃபேட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும், ஆனால் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்காது. எல்லாருக்குமே வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து ஆகும். எதனால வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து ஆகும்? அப்படி டிஃப்ரென்ஷியேட் வந்து ஆச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து என்ன ரீசன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபுட் வந்து சாப்பிடுறீங்க, உங்களோட டயட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் உங்க பாடியில வந்து எவ்வளவு ஃபேட் வந்து இருக்கு அப்படின்றதுக்கான ரீசனே. செகண்ட், நீங்க எந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்றீங்களோ அதுவுமே வந்து ஒரு ரீசன் உங்களோட பாடியில வந்து எவ்வளவு ஃபேட் வந்து இருக்கு அப்படின்றது. தேர்ட், லைஃப் ஸ்டைல், அதாவது ஒரு நாளைக்கு நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து பண்றீங்க, இது எல்லாமே வந்து ஒரு ரீசன் உங்களோட பாடியில வந்து எவ்வளவு ஃபேட் இருக்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லாம ஃபோர்த், உங்க ஜெனடிக் வந்து ஒரு ரீசன் உங்களோட பாடியில வந்து எவ்வளவு ஃபேட் வந்து இருக்கு அப்படின்றது. இது எல்லாமே எல்லா பீப்புளுக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருக்குமே வந்து டிஃபரன்ஷியேட் வந்து ஆகும் அப்படின்றதுனால அவங்க பார்க்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து இருக்காங்க. நீங்க உங்களோட பாடி ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் உங்களோட பாடி ஃபேட்டை மட்டும் நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா போதும். அதுவுமே வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும். ரியலிஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்தது அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. நம்ம ப்ராப்பரா வந்து எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட கோரை வந்து ப்ராப்பரா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்டமன் ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் ஈவன் உங்களோட பாடியில வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ரொம்பவே வந்து சப்போர்ட்டா இருக்கும். ஈவன் எல்லா உமனோட பாடியுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வந்து இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து என்ன ரீசன் அப்படின்னா அவங்க பாடியில இருக்க ஃபீமேல் ஹார்மோன் தான். ஸோ நீங்க உங்க பாடி ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸசைஸ் மட்டுமே வந்து கிடையாது, நீங்க எக்ஸசைஸ் என்னதான் பண்ணாலுமே சரி ப்ராப்பரா நியூட்ரியன்ஸ் வந்து நீங்க எடுக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களோட பாடி ஷேப்பை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணாம உங்களோட பாடி ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதனா ஒரு விஷயங்கள் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ரிசல்ட்ஸே கிடைச்சாலும் சரி எல்லாரோட பாடி டைப்புமே வந்து ஒரே மாதிரி கிடையாது, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து உங்களோட பாடி ஷேப் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடா வந்து क्वेश्चंस இருக்கு அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. என்னோட மிஷன் என்னன்னா 2030க்குள்ள 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாவும் ஃபிட்டாவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதுல உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட கைடன்ஸ்ல உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஸோ ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.